எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மேனேஜர் தன்னுடைய சேல்ஸ்மேன்கிட்ட இன்னைக்கு எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணேன்னு கேட்டிருக்காரு. அது அவன் சொன்னா 10 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணேன்னு சொன்னான். எப்படிப்பான்னு கேட்டிருக்காரு. அவன் சொன்னா, இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு ஒருத்தன் வந்து அவன் கலர் மீன் இருக்கான்னு கேட்டான். கலர் மீனை கொடுத்துட்டு கேட்டேன், எதுக்கு சார் கலர் மீன் வாங்குறீங்கன்னு சும்மா பேச்சு கொடுத்தேன். அதுக்கு அவன் சொன்னான், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இதை கொண்டு தொட்டியில விட்டு பார்த்துட்டு இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும், அதான் வாங்குறேன்னு சொன்னேன். நல்ல ஐடியா தான், ஆனா இதை விட சூப்பர் ஐடியா இருக்கு, சொல்லட்டுமான்னு கேட்டேன். என்னன்னு கேட்டான். சார், தூண்டில் ஒன்று இருக்கு சார், இதை வாங்கிட்டு போய் அந்த பாத்தீங்களா அந்த லேக்ல போய் மீன் பிடிச்சீங்கன்னா மனசுக்கு ஆறுதலா இருக்குமே இன்னும் சொன்னேன். சரிப்பா, அதை கொடுன்னு அதை வாங்கிட்டாரு. அதை வாங்கும்பொழுது இன்னொரு ஐடியா கேட்டேன். இதுவே ஒரு போட்டுக்குள்ள இருந்து மிதந்துகிட்டே அந்த லேக்ல மீன் பிடிச்சு அப்படி இருக்கும்னு கேட்டேன். இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அப்ப இந்த போட்டை வாங்கிங்க, நம்ம கம்பெனி போட்டை கொடுத்தேன். அப்புறம் கேட்டேன், என்னதான் நீங்க போட்ல போனாலும் உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்கு, உங்களோட ஆயுள் உங்களுக்கு முக்கியம், இந்த லைஃப் ஜாக்கெட் வாங்குறீங்களான்னு கேட்டேன். அந்த லைஃப் ஜாக்கெட்டை அவர் வாங்கிட்டாரு. இதான சார் இவ்வளவு சேல்ஸ் ஆச்சு. இத்தனைக்கும் அவர் வந்து கேட்டது 2 ரூபாய்க்கு ஒரு தலைவலி மாத்திரை தான் சார் வாங்க வந்தாருன்னு சொன்னார். இந்த இடத்துல அந்த சேல்ஸ்மேனுடைய திறமையை நாங்க மெச்சினாலும், நாங்களும் தேவையில்லாம அடுத்தவர் அட்வைஸ கேட்டு அடுத்தவரை பார்த்து இப்படித்தாங்க நம்ம பணத்தை முழுக்க விரயம் பண்ணிட்டு இருக்கோம், இல்லாம நம்ம சேமிச்ச மாதிரி இருந்தா எதிர்காலத்துக்கு உதவும் இல்லையா? திங்க் பண்ணி பாருங்க.